அரசு அதிகார பதவியில் ஆட்டம் போட போகும் ராசிகள். முதல்ல வர்றது கடகராசி. இப்ப கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் ஃபர்ஸ்ட் வராங்க. இதுவரையில் வேலை கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஜீப்ல போற மாதிரி. அரசு அதிகார பதவி, பெரியவர்கள், அரசியல்வாதிகள் அனைவரையும் பயன்படுத்தி கொண்டு தாம் பெரியால் ஆவது, வெற்றி அடையிறது, காரியத்தை முடிப்பதுன்னு பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு. அவங்க ஜாதக வலிமை நல்லா இருக்கு, சனி பகவான் நல்லா இருக்கார், யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கார் அப்படின்னாக்கா ஒத்துழைப்பு இருக்கும். இல்லாட்டி பதவி கிடைச்சிடும், கீழே உள்ளவன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டான். இதுல அடுத்து வர்றது துலாராசி, துலா லக்னம். இவங்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கு. அதிரடி கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதி 3ல இருக்கிறப்ப பேராசையான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு பையன் நம்மளை மதிக்காம இருந்தானோ இப்ப எல்லோருமே மதிக்கிறாங்க. உங்களை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, மரியாதை குறைவாக உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட மண்டியிடக்கூடிய நேரமாக இந்த ஆண்டு இருக்கும். இப்படி ஒரு தேஜஸ், ஒரு கவர்ச்சி வரும். உங்களுடைய வெளிப்பாடு அப்படி இருக்கும். அடுத்து வர்றது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள். கும்ப லக்னம் அண்டு கும்பராசிக்கு சூரியன் 11ஆம் இடத்துல பயணிக்கிறப்ப இந்த புத்தாண்டு பிறக்குது. 11ஆம் இடம் மிகவும் சிறப்பான இடம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். அதிகார பதவி இருக்கும். அனுபவத்திலேயே நீங்க பெரிய பதவிக்கு போவீங்க. 6ஆம் இடத்துல இந்த குரு பகவான் போய் உச்சமாகிறதால பொருளாதார ரீதியாக கவனமா இருக்கணும். இல்லாட்டி தேவையில்லாம அறியாமையால, ஏன்னா இப்போ 3வது சுற்று நடக்குது, இல்லை ஃபர்ஸ்ட் 7.5 இருக்கு, அவங்களுக்கெல்லாம் படுத்தும்.